ஒரு த்ரில்லர் படம்னா டக்குன்னு போனால் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஸோ வீட்டுக்குள்ளே போனாங்க, ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது, ஸோ அப்படியே தேடுறாங்க அப்படியே வந்து ஒரு 1 hour ஓட்டிடலாம் பார்த்தேன். நாங்கள் ஒரு ஜென்ரல் சிட்டிசன் தான். ஸோ எங்களுக்கு அந்த தெரியல ஒரு விஷயம். ஆக்சுவலி அது தெரியலங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். என்ன இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, உங்களுக்கு தெரியலங்கிறீங்க, என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா எங்களுக்கு என்னப்பா ஜேர்னலிசம் புதுசாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த சண்டை வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து அந்த கடை ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க. எங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடச்சிச்சு சார், தேங்க்யூ சார் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு அப்போ சார் மாஸ்க் எடுங்க, ஒரு குவார்டர் சொல்லுங்க மச்சி அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனில் என் வண்டி ஒரு 20-30 லட்ச ரூபா வண்டி கவுண்டு கிடக்குது, இது எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம், என்ன இது இங்கேருந்து எப்படி நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் இருப்போம். சாரோட கேட்டார், என்ன லுக்கு சார் பயங்கரமாக இருக்குது, என்ன படுத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. இது ஒன்றுமே பண்ணாத லுக்கு தான் இது. ஆக்சுவலி நானும் அவரும் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிட்டு இருந்தோம். மீட் பண்ணும்போது அவர் சிவாமனசு சக்தியை அவர் ஆக்சுவலி ரொம்ப கலாய்ச்சார் அவர். ஆனால் கலாய்ச்சி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட அப்போ பாடல் வரதுக்கு முன்னாடி அந்த லிரிக்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் ஜீவா ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போது. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார். அகத்தியா வந்து 28 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். சார் எப்படி சார் இந்த ஃபீல் இருக்கு? ஒவ்வொரு படத்துலையும் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்குமே, அதே ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நல்லா எஃபர்ட் எடுத்துருக்கேன் அந்த படத்துக்கு. அண்ட் மக்கள் மத்தியில் போய் நல்லபடியாக ரீச் ஆகணும். அண்ட் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் மத்தியிலையும் சூப்பராக ரீச் ஆகணும். ஏன்னா அந்த அனிமேஷன் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குது இதில். ஸோ நிச்சயமாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அவங்கள வந்து ஒரு மையமாக வச்சு மைண்டில் வச்சு நாங்கள் எடுத்துருக்குறோம். அண்ட் பாவிஜய் சாரோட டைரெக்ஷனில் வந்து இது வந்து ஒரு புதுமையான ஒரு முயற்சியாகவும் இருக்கும். ஒரு சாதாரணமாக ஜானர் பேஸில் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த த்ரில்லர் படம், ஹாரர் படம், காமெடி படம், ஜானர் பேஸில் நான் தான் நிறைய படங்கள் பண்ணுவேன். பட் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இப்போது எல்லா ஆடியன்ஸையும் நம்ம தேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு 3-4 ஜானர் உள்ளே போட்டால் தான் எல்லோரும் கொஞ்சம் மக்களாக எல்லோரும் ஃபேமிலியாக வருவாங்க. ஸோ இந்த வந்து ஒரு 6 டிக்கெட்டர் 8 டிக்கெட்டர் ஃபிலிம் தான் இது. ஸோ அம்மா அப்பா குழந்தைங்க ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா வந்து இந்த படத்தை பார்க்கணும் தான் அந்த ஃபீலில் தான் இருக்கிறோம். ஸோ நிச்சயமாக ஃபேமிலிஸாக எல்லோரும் உள்ளே வந்தால் ரொம்ப சந்தோஷப்படும். யுவன் ஜீவா இவங்களோட பிளேலிஸ்ட்டு வந்து பயங்கரமான ஒரு காம்போவாக இருந்தது எல்லாத்துக்குமே. ஸோ யுவன் ஜீவாவோட ஃபஸ்ட்டு ஒன்று மொமெண்ட் கிரியேட் ஆயிருங்க. நம்ம சேர்ந்தா ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பம் ஹிட் ஆகுது அப்படின்னு. சரி, எனக்கு யுவன் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப சீரியஸான ஜானரில் தான் மீட் பண்ணேன். நான் ராம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணும்போது நான் வந்து இந்த வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேச போகிறேன். இப்போ கால்சான்னு சொல்லி ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும் நம்ம வடபழனியில். ஸோ அந்த தேட்டரில் தான் நாங்கள் போனால் யுவன் வந்து ஆஸ் யூஷுவல் குவாய்ட்டாக இருக்கார். எதுவுமே சொல்கிறார், என்னடா நம்ம ஒரு எதுவுமே பேச மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் பட்டுன்னு வேறு கம்போசிங் உள்ளே போயிட்டார். நான் போய் டப்பிங் பண்ண பார்த்தேன். அவசரமாக டப்பிங் பார்த்தேன். பட் நான் ஏதோ ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அந்த டப்பிங்கை சரியாகவே பண்ணாமல் அப்படியே நான் போயிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யுவன், அமீர் சார் எல்லாருமே அந்த இதில் மீட் பண்ணேன். பட் வேறு வாய்ஸ், இன்னொருத்தரோட வாய்ஸை போட்டு அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ராம் படம் வந்து ஆர்ஆர் இராரோங்கிற சாங் வந்து பார்க்குறேன், கேட்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் இது பண்ணும்போது எனக்கு ராம் படத்தோடு அவ்வளோ எனக்கு யுவன் அவ்வளோ இது இல்லை. பட் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப ராம்க்கு அப்புறம் இன்னொரு படம் ஒன்று பண்ணுறோம், கற்று தமிழ்னு சொல்லி. இதுவும் பயங்கர சீரியஸான ஒரு மாடல் தான் நாங்களும் பார்க்குறோம். ராம் சார் வந்து ஃபுல்லாக போய் இந்த கதைகள்லாம் பண்ணுறாரு. பார்த்தா இன்னும் பயங்கர பெயின்ஃபுல்லாக வேறு இருக்குது படம். ஸோ ஃபஸ்ட்டு 2 படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அது ரொம்ப ஒரு ரிசர்வ் கான்வர்சேஷனாக இருக்கும். பட் அந்த சிவாமனச சக்திக்கு அப்புறம் தான் ஃபுல் கம்ப்ளீட் இதே சேஞ்ச் ஆகுது. த வே வி ஸ்போக், அந்த காமெடி பண்ணுறது, இது பண்ணுறது. யுவனும் பயங்கரமாக ஓப்பன் அப் ஆனார். அவரும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கான்சர்ட்டில் போய் நான் மீட் பண்ணேன். அவர் போய் மலேசியாவில் போய் நாங்கள் ஃபுல்லாக எல்லோரும் பயங்கரமாக போய் சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்ல ஜாலி ஆகிட்டோம். அண்ட் யுவன் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், எல்லா பாடல்களும் சூப்பராக வந்துடும்னு. ஸோ யுவன் சார் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ரொம்ப ஒரு முக்கியமான மனிதர் என்னோட கேரியரில். ஜீவா சாரோட பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 பாட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? பறவை எங்கே போகிறாய், அப்புறம் ஆர்ஆர் இராரோ, அப்புறம் ஆக்சுவலி கற்ற தமிழ்லே எல்லா சாங்ஸும் அவ்வளோ நல்லாயிருக்கும். உனக்காகத்தானே, இந்த மாதிரி இது இருக்கும். என்னமோ ஏதோ,
அப்புறம் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஆக்சுவலி ஒரு 10-15 இதே சொல்லலாம். அப்புறம் ஒவ்வொரு படத்துலேருந்து ஒன்று சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஸோ ராம் அப்படின்னா ஆர்ஆர் ஹீராரோ, சிவாமலசி சக்தினா ஒரு கல் ஒரு கண்ணாடி, இது கற்ற தமிழ்னா ஒரு 2 பாட்டு சொல்லலாம். உனக்காகத்தானே, அப்புறம் பறவை எங்கே போகிறாய், அப்புறம் இன்னும் ஒரு இரவு. படத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னமோ ஏதோ, என்றென்று புனையில் பார்த்தீங்கன்னா என்னை சாய்த்தாளே, அப்புறம் அப்புறம் வானெங்கும் இன்னும், அப்புறம் யான் படத்தில் எனக்கு வந்து லட்சம் கலோரி அண்ட் ஆத்தங்கர ஓரத்தில், ஒரு குச்சி ஒரு குல்ஃபி பாப் தமிழா பண்ணதில் அது நம்ம இது. அப்புறம் நம்ம சாம்சிஎஸ் பண்ணது ஒரு சாங் இருக்குது, யா ரெடியோ அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த படத்தில் கூட நம்ம காற்றின் விரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யுவன் காம்பினேஷன், ஹாரிஸ் காம்பினேஷன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சாங் எப்படியா வந்து சூப்பராக வந்துடுது. என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒன்று பண்ணேன், ஏ பெண்ணை திரும்பி பாருங்க. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நிறைய நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது வா வாசுகி. ஆமாம், அது எனக்கு இமான் சாரே எனக்கு வந்து வாடா வாடா பையன் நான் சொல்லலாம், கடவுளே சொல்லலாம். அப்புறம் வா வாசுகி வந்து சங்கர் மகாதேவன் சாரோட சன் பாடியிருப்பார். அவர் ஃபர்ஸ்ட் அவருக்கு டெபியூ அந்த சாங் அது. ஸோ அது வந்து எனக்கு இமான் சாரே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணார். மெசேஜ் பண்ணி இவ்வளோ மில்லியன் வியூஸ் இன்ஸ்டாகிராமில் இதாக இருக்குது, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி ஜென்ரஸ் ஆஃப் ஹிம் அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஸோ ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் இசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் இந்த டெஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள்லாம் ஆரம்பித்தோம், இந்தியா ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. ஸோ வீட்டில் இருக்கிற லைக் கொஞ்சம் நிறைய மியூசிக்கு வந்து லைக் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு லேப்டாப்போ ஒரு இதில் வந்து பண்ணிடுறாங்க மியூசிக். ஸோ அவங்க அதை அழகாக அமுச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் அதை ஷூட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆல்பமாக எடுத்து போடுவோம். லைக் ஒரு 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 நல்ல வீடியோவாக எடுத்து போடுவோம்னு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் த திங். 2000லேருந்து 2010 வரைக்குமே தமிழ் சினிமாவோட கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏராவில் வந்து உங்களோட படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கோ வித் ஃப்ளோ அப்படி தான் சூஸ் பண்ணீங்களா, இல்லை பர்டிகுலராக? இல்லை, ரொம்ப வி ஆர் வெரி கான்ஷியஸ் அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு போட்டியும் இருந்தது அந்த நேரத்தில். நிறைய நடிகர்கள் வந்திருந்தாங்க, லைக் செம்புலேருந்து, தனுஷ்லேருந்து, ரவிலேருந்து, கார்த்திலேருந்து, ஆர்யாலேருந்து எல்லாருமே அந்த டைமில் எல்லாம் சூப்பர் ஃபிலிம் மேக்கர்ஸோடலாம் வந்திருப்பாங்க. பட் நாங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், கொஞ்சம் புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் தான். அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு இதில் போய்டும், சேஃப் கேம் விளையாடுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதுவும் போகுது. ஸோ ஐ திங்க் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோல்டன் பீரியட். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் வரதுக்கு நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தட் ஐ திங்க் இந்த ஒரு காலகட்டத்தில் திரும்ப வந்துடும் நினைக்கிறேன். ஓகே சார். பிளாக் மூவி ஹிட்டுக்கு அப்புறம் வந்து நான் இனிமேல் வந்து த்ரில்லர் படங்கள் வந்து அதிகமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான அடுத்தபடியாக தான் அதை அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி த்ரில்லர் கதை வந்துச்சுன்னா ஆக்சுவலி த்ரில்லர் கதைலாம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு 30 நாள் 40 நாளில் முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி படம் ரோப் கட்டி தொங்குறது, இது பண்ணுறது, ஆக்ஷனு, அது எமோஷனு, ஃபேமிலி, நிறைய ஆர்டிஸ்ட்டு, அவங்கள எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த செட்டுக்குள்ளே வர வைக்கிறது, அதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு த்ரில்லர் படம்னா டக்குன்னு போனால் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க, ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது, ஸோ அப்படியே தேடுறாங்க அப்படியே வந்து ஒரு 1 hour ஓட்டிடலாம் படத்தை. ஸோ பட் அதுக்கு டேரக்டர் ரொம்ப மெனக்கடணும். ஆஸ் அன் ஆக்டர் நான் எனக்கு வந்து அவ்வளோ மெனக்கடல் இருக்காது. பட் என்னோட மெனக்கடல் வந்து எப்படி இருக்குன்னா, ஓகேப்பா இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் டைலாக் இவ்வளோ ஒன் ஷாட் டைலாக் பேசணும், ஒரே ஷாட்டில் டான்ஸ் ஆடணும், ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்லலாம் அந்த தமிழ் இதெல்லாம். இப்போ தான் ஜானர் பேஸில் பண்ணும்போது இப்போ பாட்டெலாம் வந்தால் என்னடா பாட்டெலாம் வருது நடுவில்ங்கிற மாதிரி கலாய்க்கிறானுங்க பசங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஒன் இதுதான். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம், அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கத்தி பேசின ஒரு வீடியோ வந்து எல்லா நியூஸ் சேனலுமே போச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி யாருக்குமே தெரியாத ஒரு இதாக இருந்துச்சு. இல்லைங்க, அது வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் போகும்போது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியாகவே எதாவது கேட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் இல்லைங்க கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் ஆவேசப்பட்டார், நானும் கொஞ்சம் ஆவேசப்பட்டேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஒரு ஃபேமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பதிலளிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆமாம், எனக்கு அது என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது சார் அந்த நியூஸை பற்றி கேள்விப்பட்டேன். ஆனால் பொலிட்டீஷியனாப்பா, ஒருவேளை நியூஸ் படிக்காமல் போயிருப்பேன், ஒருவேளை தெரியாமல் போயிருப்பேன் எனக்கு. இப்போ ரஜினி சார் கூட கேட்டார் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம் நாங்களும். ஓ அப்படியா, எனக்கு தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி தான். பிகாஸ் ஒரு பொலிட்டீஷியன் தான் காலையில் என்ன அறிக்கை கொடுக்குறது, என்ன இது பண்ணுறது, என்னென்னு காலையில் எடுத்தவொன்னே படிப்பாருங்க. சரி இது என்ன நாட்டில் என்ன நடக்குது,
நாங்கள் ஒரு ஜென்ரல் சிட்டிசன் தான். ஸோ எங்களுக்கு அந்த தெரியல ஒரு விஷயம். ஆக்சுவலி அது தெரியலங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். என்ன இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்கு தெரியலங்கிறீங்க, என்ன உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா எங்களுக்கு என்னப்பா ஜேர்னலிசம் புதுசாக இருக்குது இது அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்போஷர் வரல, தப்பு இல்லைன்னு வேற நான் சொன்னேன். திரும்ப அதே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஏதோ எசகு பசகாக இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுங்கிறத. ஸோ அந்த சண்டை வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து அந்த கடை ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க. எங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடச்சிச்சு சார், தேங்க்யூ சார் அப்படின்ட்டாங்க. என்னப்பா இப்படி ஆகி போச்சு, நான் இதுக்காக நான் தேனியில் போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்டோட வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ அதில் என்னன்னா நீங்கள் சொல்ல வர்றது என்னன்றது யாருக்குமே தெரியாமல் நீங்கள் கோவப்பட்டது மட்டும்தான் எல்லாருமே ஒன்றும் இல்லை சொல்லப்படுறது. என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, ஆக்சிடென்ட் ஆனால் ஒருத்தனோட மனநிலை எப்படி இருக்கும், பயங்கர ஷாக்கில் இருப்பான். ஸோ நிச்சயமாக வண்டி கவுந்துலாம் கடந்ததுக்கப்புறம் என்னோடய பொருள்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கேஷ் இருந்தது, என்னோடய பாஸ்போர்ட்ஸு அது இது எல்லாமே இருந்தது. ஏன்னா நான் சேலத்துக்கு என்னோடய ஆடிட்டரை மீட் பண்ண போனோம், என் ஆடிட்டரோட ஃப்ரெண்டு மீட் பண்ண போனோம், அவரோட சன்னை மீட் பண்ண போனோம். ஸோ அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கேஷு அது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் லைக் ஸ்பெஷலி பாஸ்போர்ட் இருந்தது. அந்த பாஸ்போர்ட் வந்து எதுவும் தொலைஞ்சிடக்கூடாதுப்பா, நான் வேறு அடுத்த வாரம் ஊருக்கு வேறு போயிட்டு இருந்தேன்னா. ஸோ அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ சார் மாஸ்க் எடுங்க, ஒரு குவார்டர் சொல்லுங்க மச்சி அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனில் என் வண்டி ஒரு 20-30 லட்ச ரூபா வண்டி கவுந்து கிடக்குது, இது எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம், என்ன இது இங்கேருந்து எப்படி நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் இருப்போம். அது இல்லாமல் இன்னொரு வண்டி பின்னாடியே நம்மளை ஃபாலோ பண்ணுச்சுன்னு வச்சிங்களேன் சார். நாங்கள் 2 வண்டியாக தான் நாங்கள் போனோம். ஸோ அப்படியே டக்குன்னு அதில் ஏறி கிட்டத்தட்ட சேலம் இன்னொரு 40 மினிட்ஸில் வந்துடுறோன்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கர் சொல்லிட்டு வந்தால் ஒருத்தர் டக்குன்னு நடுவில் வந்துட்டார். அவர் நல்லா தான் இருக்கார், நாங்கள் தான் எங்கள் வண்டி தான் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஐ திங்க் இப்போ வேற ஒரு சுச்சுவேஷனாக தான் ஜாலியாக இருந்திருக்கலாம். அந்த சுச்சுவேஷன்லையும் நான் கோவப்படாமல் ஏதாவது காமெடி பண்ணேன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போது என்னை யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மோர் ஆஃப் another ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் ரியாக்ட் பண்ணது தான். ஸோ கம்மிங் பேக் டு அகத்தியா, ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து யாருமே நீங்கள் நடிக்கல வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? இந்த அவதார் படத்தில் கூட இப்படி தான், என்ன ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களோட மோக்காப்போட ரியாக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸ் எடுத்து அவங்க வந்து ஒரு ஃபாரின் ஸ்டண்ட்டு இதிலேருந்து அவங்க ஈரானில் ஏதோ பயங்கரமாக ஸ்டண்ட்டுலாம் பண்ணி அதோட ப்ளக்கின்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆகிடுச்சு நிறையா. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இன்னும் ஒரு 10 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் நம்ம உட்காந்துருப்போம், சும்மா ஒரே ஒரு நாள் ஷூட் பண்ணுவாங்க. இருக்கிற ஒட்டுமொத்த டைலாக் ஒரு 4 நாளில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நிறைய அனிமேஷன்ஸ் நானும் ஐ வாஸ் ஒர்க்கிங். டெஃப்ராக்ஸ்லாம் ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி, ஒரு இன்ஜின் மாதிரி, அது ஒரு இன்ஜின் ரூம் மாதிரி. வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஆன் டு தட். ஸோ இந்த ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நிறைய லைக் எப்படி இல்லாமல் இதுவும் பண்ணுறாங்க, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி நிறைய இன்ஜின் ரூம்லாம் நாங்கள். இன்ஜின் ரூம்னா என்னென்னா, இப்போ நான் இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன், அதோட கதைகளை உள்ளே ஃபீட் பண்ணி அண்ட் அது ஒரு ஏஐ பேஸ் பண்ணி தான் அந்த இன்ஜின் ரூமுங்கிறது. ஸோ அதில் எப்படி எனக்கு நிறைய அனிமேஷன் படம் நான் அனிமேஷன் கற்றுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன். பட் இப்போ இன்றைக்கி இருக்கிறது பார்த்தா கடல் அளவில் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற அனிமேஷனில் வந்து எப்படி நம்ம சூப்பராக இன்னும் நிறைய காமிக்ஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய கிட்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே தேட்டருக்கு பண்ண வேணாம். ஸோ சில இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து எப்படி அனிமேஷன் இந்த கோகோ மேலன்லாம் பண்ணி கொஞ்சம் பசங்களுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற அறிவாக நிறைய விஷயங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னும் இது நிறைய ஹிஸ்டாரிக்கலான விஷயம் நிறைய சொல்லலாம். இப்போ கடல் புறா மாதிரியோ பொன்னியின் செல்வன் மாதிரியோ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அனிமேஷன்லேயே இது பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஸோ அது டுவர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் பட் அதுக்கான கரெக்டான இன்வெஸ்டர்ஸ்லாம் கரெக்டாக வரணும். ஸோ இந்த மூவி பேஸில் போகிறதா கூட சரி, டெஃப்ராகை வந்து ரன் பண்ணுறதா கூட சரி, ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க? ஃபேமிலி ரொம்ப அவங்க எப்பயுமே சப்போர்ட்டிவாக தானே இருந்திருக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி வந்து எப்பயுமே சினிமாவில் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க நான் வீட்டிலே ஒரு வருஷம் இப்போ இந்த லுக்கிலலாம் இருக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தரோட கேட்டார், என்ன லுக்கு சார் பயங்கரமாக இருக்குது, என்ன படத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. இது ஒன்றுமே பண்ணாத லுக்கு தான், இது ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருக்கிற லுக்கு இது. பட் இது ஏன் அப்படின்னா வி டூ அ லாட் ஆஃப் கொஞ்சம் நிறைய அதை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிறைய படிப்போங்க, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கேட்போம். இது எப்படி ஒரு டெக்னிக்கலாக இப்போ இந்த மாதிரி புதுசாக நான் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி பிளாக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இல்லை. ஐயோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்கள் பதில் சொல்லணும், ஃபினான்சியருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ கூட கணேஷ் சார் கூட நம்ம நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது கூட அந்த சேலரியோ அந்த இதோ
படத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் அடுத்து அதை வந்து ஒரு நல்லா சம்பாரிச்சிங்கன்னா அது ஒரு பர்சன்டேஜ் எடுத்து கொடுங்க எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் கம்மிங் இன். ஸோ அதுலேயும் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. சார் இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய படம் அப்படின்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 100 மூவி. ஸோ அதில் நீங்கள் டேரக்டராக இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் கிரியேட் ஆகுது. இல்லைங்க, டேரக்டர்லாம் எங்கள் அப்பா பண்ண விட மாட்டார். 100வது படத்துக்கு அப்புறம் வேணா நான் அதை ஐ கேன் டூ தட். பட் 100 ஃபிலிம்ஸ் வரைக்கும் எங்கள் அப்பா சோல்லி ஹி வாண்ட்ஸ் டு பி, அவர் தான் டெசிஷன் மேக்கராக இருக்கணும்னு அவர் பார்க்குறாரு. 100th ஃபிலிமுக்கு அப்புறம் ஐ திங்க் அவர் வில் கிவ் அ லிட்டில் ஃப்ரீ ஹேண்டுன்னு நினைக்கிறேன். 100 ஃபிலிம்ஸ் வந்து விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் தெரியல, ஒரு வேளை தெலுங்குலேருந்து ஏதாவது சிரஞ்சீவி சாரோ வேறு யாரோ ஒருத்தங்க பண்ணுறதா இருக்கும், இல்லை மலையாளத்துலேருந்து மோகன்லால் சார் ஏதாவது பண்ணுறதா இருக்கும், இல்லை இங்கேயே தமிழ்லேருந்து ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அது இன்னும் எங்களுக்கே தெரியல 100 ஃபிலிம் என்னவா இருக்க போகுதுன்னு. நீங்கள் பண்ண டைரக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டுக்கான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெஷலி ராம் சார் இருக்கட்டும், அமேஷ் சார் இருக்கட்டும், சரி அந்த காலகட்டத்திலே நீங்கள் மறுபடியும் ஏன் சேர்ந்து படம் பண்ணல? தெரியல, ஐ திங்க் அவங்க வந்து அடுத்தடுத்த ஹீரோஸ், இப்போ ராஜேஷ் கூட நான் அடுத்த படமே பண்ணல, நான் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக தான் நான் பண்ணேன். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் பண்ணல. ஐ திங்க் அவங்க இப்போது ஃப்ராங்க்லி சொல்ல போனால் என் கூட பண்ண படங்கள் நிறைய டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கார்த்திக் பண்ணோம், இல்லை தனுஷ்க்கு பண்ணோம், இல்லை ஆர்யாவுக்கு பண்ணோம், இல்லை சிம்புக்கு பண்ணோம், இல்லை லைக் இன்னும் இந்த மாதிரி அவங்க அந்த லிஸ்ட்டில் போயிட்டு சுற்றி வரதுக்குள்ளே ஒரு 1.5 வருஷம் நீங்கள் ஒரு ஹீரோ நீங்கள் பார்த்துட்டானாலே இதாகிடுது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அதே ஒரு 4 ஹீரோ இருக்காங்க, 1.5 6 வருஷம் ஆகிடுது. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்துடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இன்னும் புது டேரக்டர்ஸை உருவாக்குறதுக்கு போகிறோம். இப்போ பிளாக் கூட பார்த்துட்டிங்கன்னா புது டேரக்டர் தான். ஸோ இப்போ அடுத்த படம் பண்ணுறது கூட ஒரு புது டேரக்டராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இன்டர்வியூஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக ஒரு தெரிஞ்சது என்னன்னா, முக்கியமான வசனங்கள் எல்லாமே என் ஒய்ஃப்ட்ட இருந்து நான் பேசுகிறப்ப நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மொமெண்ட் சொல்ல முடியுமா சார்? அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் அதெல்லாம் சும்மா அது ஏதாவது ஒரு லவ் சீக்வன்சஸில் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை தான் அவங்கள கலாய்ச்சிருப்பேன், அதை வந்து இங்கே ஏதாவது சும்மா போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் டைலாக்ஸ். இல்லை அது டைரக்டர் கஷ்டப்பட்டு கதை எழுதுறாங்க, இதெல்லாம் எழுதுறாங்க, இதில் வைஃப்க்கு என்ன கிரெடிட் இருக்குது, அது ஏதோ தப்பாக கன்வே ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி ஏதாவது கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். ஃபைனலாக உங்களுக்கு அகத்தியா வந்து என்ன மாதிரி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு? ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செட்டிங்கும் பண்ணேன் இந்த படத்தில். இந்த படம் வந்து சும்மா கதை கேட்டுட்டு சும்மா பாவிஜய் சார் வந்து சார் நீங்கள் கதை மட்டும் கேளுங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட் பிக்சர் மாதிரி ஆகிட்டோம். சார் இந்த கதை நல்லாயிருக்கு, நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி கணேஷ் சார்கிட்ட நாங்கள் பிச் பண்ணி, அது லைக் வினிதான்னு சொல்லி எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கனால எங்களுக்கு வந்து அந்த கணேஷ் சாருக்கு வந்து எனக்கு அந்த ப்ராடக்டை பிச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அப்படியே அதுவும் வந்து அந்த ப்ராஜெக்ட் எலிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ நைஸ் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் கொஞ்சம் நல்ல சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் மேலும் இந்த மாதிரி கதைகள் வந்து பாவிஜய் சார் எழுதுவார், அதில் நாமளும் ஹீரோவாக நடிப்போம். உங்களோட மேஜர் படங்களில் வந்து நாமுத்துக்குமாரோட வரிகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் நாமுத்துக்குமார் சார் பேசின மெமரிஸ் ஏதாச்சும்? நல்ல மெமரிஸ் இருக்குங்க. ஆக்சுவலி நானும் அவரும் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிட்டு இருந்தோம். மீட் பண்ணும்போது அவர் சிவாமனசு சக்தியை அவர் ஆக்சுவலி ரொம்ப கலாய்ச்சார் அவர். ஆனால் கலாய்ச்சி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட அப்போ பாடல் வரதுக்கு முன்னாடியே என்கிட்ட லிரிக்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. பட் அது ரொம்ப பயங்கரமாக கற்றுத்தமிழ் தான் ரொம்ப உன்னதமாக அவர் சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. லைக் குறிப்பாக அந்த ஏழை காதல் அப்படின்னு ஒரு அந்த லிரிக்ஸ் வரும், மலைகளில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதாகும், பயங்கர ஒரு மாதிரி போட்டியாகவே இருக்கும். லைக் ராம் சுப்ரமணியன் இவ்வளோ பயங்கரமாக டைலாக் பேசுகிறது, இவர் பார்த்தா இந்த மாதிரி லிரிக்ஸாக இருக்குது, அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு போட்டி இருக்கும் அதில். அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு சினிமாவுக்கு ரசிகனாக அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட் மெமரிஸ். இப்போ சினிமாவில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நல்லா தாடி வளர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து தாடியே இல்லாமல் தான் இருப்பீங்க. கட்டுரை தமிழில் வந்து நீங்கள் இது பண்ணி தான் வச்சு. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய பசங்களுமே வந்து பாரா ஜீவாக்கே தாடி வளர்ந்துச்சு, உனக்கே என்ன வளரலடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தெரில, அது அந்த காலம் நம்ம பண்ணும்போது 19 ஏஜுங்க எங்களுக்கு. 19
when I did கற்ற தமிழ் 20 வயசு எனக்கு. அப்போது 20 வயசு 21 வயசு. ஸோ அப்போவே குருவித்தனையில் பணம் விழுந்த மாதிரி நிறைய பெரிய இந்த ப்ராஜெக்டாக நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஐ திங்க் அது வந்து கூடயே வளர்ந்துருக்குறாங்க. ஸோ அதனால் இப்போவும் சரியாக வளரலன்னு வச்சுங்க. ஓகே சார், ஃபைனலாக வந்து ஒரு சில மீம்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட நாமினேஷன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சிவாமனசத்தில் வந்து சத்தியனுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு திரும்பி சந்தானத்தை பார்த்து சத்தியன் அப்படின்வார். ஸோ அது வந்து இப்போ வந்து மோட்டிவேஷன், நம்ம டிப்ரெஷனாக இருந்துக்கிட்டு மோட்டிவேஷன் நீங்கள் கொடுத்து நான் வந்து எவ்வளோ 25 வந்து நான் வந்து பயங்கரமான ரெசல்யூஷன் எடுக்கிறேன். ஐயோ, அது சிவாமனச சக்தி ஃபுல்லாகவே மீம் டெம்ப்ளேட் தாங்க. அப்படின்னு பார் நான் என்ன பண்ண போகிறேன், ஐயோ பயமாக இருக்குது அப்படின்பாங்க. அப்புறம் ஃபோனை உடச்சதுக்கப்புறம் நிறைய இது, அப்புறம் வண்டியில் போடுறது கியூட் மீ ஹூஸ் திங்கிங். ஸோ ஐ திங்க் ஜென்சி வந்து அதை பயங்கரமாக ரிலேட் பண்ணிட்டாங்க. அது இப்போ February 14 வந்து ராமில் வந்து ஒரு டைலாக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. எல்லா சிங்கிள் பர்சன்லாம் நீ ஒன்றும் செய்யாதே நாயகன் நினைப்பு. அப்படியா? ஓகே. காதலனும் நெஞ்சுண்ட வேண்டாமே நீ ஒன்றும் சொல்லாதே என் மனம் மாறாதே அப்படின்லாம் இருக்கும். அது இப்போ மொரட்ட சிங்கிளோட மிகப்பெரிய ஒரு போயமா. அப்படியா? பரவாயில்லையே. நம்ம அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறோன்னா எல்லாம் ஒரு ஃபோர்ஸி பண்ணி விஷனரியாக தான் இருந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு த டைரக்டர்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து February 28 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. என்னோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு வாவ் தமிழா. ப்ளீஸ் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். February 28 அகத்தியா படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் ஃபேமிலியோட போய் படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.